நீங்க இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேமெண்ட் ஆப்ஷன பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ரீசென்ட்டா Zoho பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பேமெண்ட் ஆப்ஷன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. Zoho Payன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல லான்ச் பண்ணவும் போறாங்க. ஸோ இதில என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, அது மட்டும் இல்ல. ஸோ இத யூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாரி பெனிஃபிட் எல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோல சொல்லப் போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Zoho பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணி இப்போ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அரட்டை அப்ளிகேஷனை பார்த்தா பில்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அது எந்த அளவில் பேசப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை பற்றி கூட நம்ம சேனலில் பார்த்தா ஒரு வீடியோவாக போட்டிருப்போம். அதுக்கப்புறம் க்ரோமுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பையும் பார்த்தா பில்ட் பண்ணிட்டாங்க. உலோ ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. நிறைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா Zoho பில்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு கேமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோடனே சர்ச் பாரில் Zoho கார்பரேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா Zoho பில்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புக்கு அரட்டை வந்தாச்சு, ப்ரௌசருக்கு உலா வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ பேமெண்ட்டு கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இதுக்கு எல்லாருக்கும் ஆப் வைக்கிறதுமா பார்த்தீங்கன்னா Zoho Payன்னு ஒன்று வந்திருக்கு. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எல்லாருமே மொபைல் வச்சுருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்தா இந்த யூபிஐ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வழக்கமாக இருக்குது. ஸோ எங்கே எது வாங்கினாலும் பார்த்தா யூபிஐயில் பே பண்ணிடுறாங்க. நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதனாலே பார்த்தா Zoho ஒரு முக்கியமான அம்சம் கொண்ட இந்த ஒரு Zoho Pay பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட டேட்டு கூட இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வாட்ஸ்அப்பில் எப்படி பேங்கிங் ஆப்ஷன் இருக்கோ, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இவங்க Zoho ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அரட்டை. அந்த ஒரு அப்ளிகேஷன் கூட பார்த்தா இந்த Zoho Pay பார்த்தா லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதனாலையும் பார்த்தா நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். இங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. உங்களுக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதாவது பார்த்தா இவங்க 3 பேரும் பார்த்தா ரொம்பவும் வளர்ந்தவங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தா இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது. ஏன்னா பேடிஎம், கூகுள் பே, இந்த ஃபோன்பே இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாட வாய்வில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் Zoho Pay இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் இது எவ்வளோ வரவேற்பு வாங்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு 3 அப்ளிகேஷன்லேயும் பார்த்தா நிறைய ஆப்ஷனை கொடுத்து நிறைய ரிவார்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வச்சுருக்காங்க இந்த கூகுள் பே ஆப்ஷன்ஸ் எல்லாருமே. மக்கள் மோஸ்ட்டாக லைக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கூகுள் பே. இந்த 3 ஆப்புகளில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் எதனா ஒரு புது ஆப்ஷன் இருக்கா அப்போ தான் நாங்கள் லைக் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. தம்பி தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் என்ன அந்த மாதிரி Zoho Payல இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமோ அதை விட இதை டபுளாக பார்த்தீங்கன்னா இந்த அரட்டை அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம அரட்டை அடிக்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அரட்டை அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மணி சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இது வாட்ஸ்அப்பில் இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. நம்ம பில், அதாவது பார்த்தீங்கன்னா லோன் வாங்கியிருந்தால் லோன் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இபி பில், சிலிண்டர் பில் இந்த மாதிரி பல ஆப்ஷன் பில்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் இந்த ஒரு அரட்டை அப்ளிகேஷனால், அதாவது பார்த்தீங்கன்னா அரட்டை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த Zoho Pay இந்த அரட்டையும் ஒன்றா சேர்ந்ததால் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை ஒரே இடத்துல இருந்து பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கிறதா பார்த்தா இதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தகவல் தொடர்பு மற்றும் நீதி சேவைகள் ஒருங்கிணைக்கும் பயனாளிகளை எளிதாக அனுப்பும் வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஸ்பெஷல் வெரைட்டிலாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீட்டாளர்கள் வேலைக்கு பயிற்சி, தமிழக அரசு நடத்தும் சிறப்பு முகாம்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த Zoho செயலி, அதாவது பார்த்தீங்கன்னா Zoho Pay எப்போ அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த Zoho Payயோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட டெஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் அந்த ஒர்க்கு மட்டும்தான் இப்போ போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக சொல்லலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு
திருவிழா மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டாடலான்னு பார்த்தீங்கன்னா ஜோகோ முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அது எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது மட்டும் இல்லை மார்க்கெட்டிங்கில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 3 நாள் பயிற்சி நடத்த போகிறாங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க் வேணால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க, நான் உங்களுக்காக அனுப்புகிறேன். ஜோகோ இந்த ஒரு ஜோகோ பேவை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தா ஜோகோ பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த பிஸ்னஸ் லோன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஜோகோ பே லான்ச் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு எதனா ஒரு ஆப்ஷனை புதுசாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை சொல்கிற மாதிரி தான். ஸோ இந்த ஒரு ஜோகோ பேவில் பார்த்தீங்கன்னா புதிய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. இதை மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லை தவிர்ப்பாங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. யூஸ் பண்ணுற நீங்கள் உங்களுக்கு தான் தெரிய போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணத்தை அனுப்புறத பதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை மாற்றி போட்டு வேற ஒருத்தவங்களுக்கு பார்த்தா அனுப்பிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பல இடத்துல நடக்குது. ஸோ அவங்க ரிட்டர்ன் ஃபோன் பண்ணி கேட்கறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால் இந்த ஒரு அரட்டைக்குள்ளே இந்த ஜோகோ பேவை லிங்க் பண்ணுறதால பார்த்தா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனை வச்சுக்கலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லியிருக்காங்க. சரி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக எது படுதோ அதை பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி மணிலாம் லாஸ் ஆகாது எப்படி சேவ் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே இதெல்லாம் வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அதாவது பார்த்தா ஜோகோ பே வேணுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. சரி இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய ஒப்பீனியனை பார்த்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி